வாழ்க்கையில் ஒரே கட்டுகளாக இருக்குதா? எந்த பக்கம் போனாலும் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இருக்குதா? எவ்வளோ உழைக்கிறேங்க, ஆனால் வர வேண்டிய வருமானம் மட்டும் வர மாட்டேங்குது. எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க, ஆனால் அதுக்கான பலனை என்னால் பார்க்க முடியல. எதில் கை வச்சாலும் அதில் பெரிய ஆசீர்வாதமாகவே இருக்க மாட்டேங்குதேன்னு பல கட்டுகளில் நீங்கள் தவிக்கிறீங்களா? விவிலியம் சொல்லுது பாருங்க, அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு, விடுதலை ஆகிறதுக்கு ஒரு வழி உண்டு. என்ன வழி? யோவான் எழுதுன நற்செய்தி அதில் 8வது அதிகாரம் 31, 32 வசனங்கள் இதை பார்க்கிறோம். கவனிங்க. இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்து கொண்டவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். எப்படி? என் வார்த்தையை நீங்க தொடர்ந்து கேட்டு அதை கடைபிடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அதுதான் உண்மை, அது உங்களை விடுவிக்கும். யோவான் எழுதிய நற்செய்தி 17வது அதிகாரம் 17வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், எது உண்மை? உமது வார்த்தையே உண்மை. இந்த உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த பிசாசின் கட்டுகளோ உங்களை கட்டுப்படுத்த முடியாது, எந்த பாவமும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. ஆக முழுமையான விடுதலையின் வாழ்க்கையை நீங்கள் வாழ நீங்கள் இறை வார்த்தை அதிகமாக வாசிக்கவும் ஆர்வத்தோடு நாடவும், இதில் எல்லா விதமான கட்டுகளிலிருந்து விடுதலை பெறவும் உங்களை வாழ்த்துக்கிறேன். God bless you.